ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இட்லி பொடியிலேருந்து இட்லி பொடி தாங்க நுணுக்கினேன். நான் கருப்பு உளுந்தில் தான் எப்பொழுதுமே செய்வேன். 1 கப் கருப்பு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே இந்த மாதிரி வறுக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா நல்லா வறுபடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையுமே வறுத்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காய கட்டி, காஞ்ச மிளகாய். நம்ம வீட்டில் எப்போதுமே இட்லி பொடி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இட்லி பொடினாவே கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் தொட்டு சாப்பிடும்போது. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம். பிரண்டெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால நான் வந்து கொஞ்சமாக பிரண்டை, கருவேப்பிலை இதெல்லாமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு உடையிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன 1/4 கப் அளவுக்கு கொள்ளு அதையுமே எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக பொரியரிசி, அப்புறம் உப்பு, பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இட்லி பொடி தாம்மா நுணுக்கணும்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாப்பாடை போட்டாவே பேன் பார்க்குற பிள்ளைகள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கலப்படம் பண்ணி கொடுத்தாதான் சரி. எப்போதுமே பொடி நுணுக்குனா அதில் முருங்கைக்கீரை எதையாவது ஒன்று கலந்து வச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.